பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோமதிக்கு ஃபோன் பண்ணி ராஜி என்ன பண்ணிட்டு இருக்க கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் பார்க்கணுன்னு சொன்னாங்க அண்ணன், அதனால தான் அண்ணன் வீட்டுக்கு ராஜியும் கதிரியும் அனுப்பி விட்டுருக்கங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி சரி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போ ராஜிக்கும் நம்ம கதிரிக்கும் குழந்த பிறக்க போகுது, அடுத்தது மீனாவுக்கும் செந்திலுக்கும் குழந்த பிறக்க போகுது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி நம்ம கோமதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான் இருக்கீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கியாச்சுங்க, மீனை தான் வாங்கியிருக்கா, சாயந்தரமாக தாங்க போக போகிறோம் ஒரு 4 மணிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. சரி குமதி, நீ போயிட்டு வந்துட்டு பின்னாடி சொல்லு, நாங்கள் வீட்டுக்கு வரோம், இல்லாட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி கூட சொல்லு, நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு, என்னாச்சுப்பா நைட்டெல்லாம் நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கடா தூக்கமே வரல, லேட்டாக தாண்டா தூங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி எப்படி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜு ரொம்ப நல்லா இருக்காடா, அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடா சரவணா, நம்ம வீட்டுக்கும் அடுத்தடுத்து வாரிசு வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக, ஏன்ப்பா நைட்டில் அவ்வளோ தூரம் டிவி பார்க்குறீங்க, இப்போ பார்த்தீங்கள தூக்கம் வேறு வந்துக்கிட்டே இருக்குன்னு வேற சொல்கிறீங்க, அதுக்கெல்லாம் என்னடா பண்ண முடியும்? நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் வீட்டிலலாம் டிவி இருக்காது, டிவி பார்க்குறதுக்காக எதிர்த்த வீட்டுக்கு போனால் நான் போகிற நேரம் பார்த்து அவங்க டிவியே ஆஃப் பண்ணிவிடுவாங்க, வேறு என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் டிவி இருக்குது, அதை நான் என் ஆசை தீர பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திகேயன் வர்றாரு. கார்த்திகேயன் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா என்னப்பா வெறுங்கையோடு வந்திருக்க, கையில் எதுவும் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பொருளை விற்கிறதுக்காக வரல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுங்க. என்ன விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் பொண்ணு அரசி உங்கள் பொண்ணுன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட நிறைய தடவை நான் பேசியிருக்கேன், என் வழியில் என் பொருளெல்லாம் கொடுத்து கூட அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கடையில் என் பொருளை வைக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷனுக்காக வீட்டுக்கு பொருளையும் நான் கொடுத்து அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுங்க. சரவணன் ஒரு பக்கம் அரிசி ஒரு தடவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த பொருளை விற்க சொல்லி அப்பா கிட்டே பேசி பாருனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சரிப்பா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு சுற்றி உலசி பேச தெரியாது சார், அதனால டைரெக்டாகவே நான் பேசுகிறேன், டைரெக்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சி தானே பேசிக்கிட்டு இருக்க, என்ன விஷயமோ அதை பட்டுன்னு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுங்க. இல்லை சார், எனக்கு அரசியை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் அரசிக்கிட்ட நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டேன், நான் என் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன், நான் என் அப்பாவை கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு, அதனால தான் சார் உங்களை பற்றி உங்ககிட்டே பேசிட்டு போகலான்னு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எனக்கு அரசியை ரொம்பவே பிடிச்சிருக்கு சார், அது மட்டும் இல்லை, எனக்கு நான் எவ்வளோ படிச்சிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி ஒரு தொழிலே நான் கையில் எடுத்தேன், இப்போ அந்த பிஸ்னஸும் நல்லபடியாக தான் சார் போயிட்டுருக்கு, போக போக இன்னும் நல்லா பிக்கப் ஆகிடும், அது மட்டும் இல்லை சார், குடும்பத்தோடு பொண்ணு கேட்க வந்துடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் அரசி அப்படி சொன்னதுனால சரி உங்ககிட்ட நான் முதல்ல பேசலாம், அதுக்கப்புறமா அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரலான்னு தான் சார் நினச்சேன், ஏன்னா நாங்கள் வந்து உடனே நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடாதுல்ல, அது என்னோடவே அந்த கஷ்டம் போயிட்டோம், என் அப்பா அம்மாவுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுல்ல, அதனால தான் சார் முதல்ல உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் வந்து சொல்லிடுறாங்க. சரிப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக ரொம்ப நல்ல முடிவாக சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கடுத்ததாக சரவணன் இருந்துட்டு, என்னப்பா யோசிக்கணும்னு சொல்கிறீங்க, இப்போ என்னோட அரசிக்கிட்ட கேட்டதுக்கு அரசு என்ன சொல்லியிருக்கா, என் அப்பா சொல்கிற பதில் தான் என்னுடைய பதில்னு சொல்லியிருக்கா, அது மட்டும் இல்லை, இந்த பையனை நம்ம எத்தனை நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி இந்த பையனை பார்த்தாலே ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்குது, அக்கம் பக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை அனுப்பி இந்த பையனை குடும்பத்தை பற்றி கொஞ்சம் விசாரிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி பன்னீர் வந்து பொறுப்பை சரவணங்கிட்ட கொடுத்துறாரு. அதுக்கு அடுத்ததை வந்து இந்த பக்கம் நம்ம ராஜி வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. எனக்கு குழந்தை வேண்டாம் ராஜி, ஏன்னா நீ அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்ட போயிட்டே இருக்கணும், குழந்தை இருந்தால் அது உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஒருவேளை குழந்தை இருந்துட்டா என்ன பண்ணுறது, பார்க்கலாமே வெயிட் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோமதி இருந்துட்டு சாமிக்கிட்ட
தாயும் செய்யும் ரொம்பவே நல்லா இருக்கணும். நீ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ராஜிய கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம வடிவு, மாறி, பழனின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. கோமதி ரொம்பவே ஆர்வமா, "குழந்தை நல்லா இருக்கா? எத்தனை மாதம் டாக்டர்?" அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு டேட் தள்ளி போயிருக்கு உண்மைதான். ஆனால் அதுக்காக குழந்தை இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. இவங்க சாப்பிட்ட பொருள் ஒத்துக்கலை. அதனால தான் இவங்க வாமிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வயித்துல குழந்தலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.